பிதாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, தேவ வசனத்துக்கு போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், நமக்காக பாடுபட்டு ரத்த சிந்தி இந்த உயிர்த்தெழுந்த நாளை நான் மகிழ்ச்சியாக கொண்டாட போறோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 19 சொல்றார் ஆண்டவர், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தால, நம்மளுடைய பாவத்தால் நம்ம மண்ணா போயிட்டோம். அதாவது பாவமோ சாபமோ அடைஞ்சு நம்ம மண்ணா போயிட்டோம் தேவன் சொல்றாரு. ஆனா இசைவேல் தேவன் சொல்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா, ரத்தத்தை சிந்தி சிலுவையில் உயிரை கொடுத்து இன்னைக்கு உயிர்த்து எழுந்த நாள் ஆண்டவர் இயேசு ஒரு மகிழ்ச்சியான நாள். அவர் எதுக்காக உயிர்த்து எழுந்தார்னா, நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல அர்த்தத்தோட வாழணும், ஒரு டிசிப்ளினோட வாழணும், ஒரு ஒழுக்கத்தோட வாழணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தார். அதிகாரம் 4:7 சொல்றாரு பாருங்க, நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ கெட்டது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும். அதாவது நல்லது செய்தா நல்லது, கெட்டது செய்தா கெட்டதுங்க. இந்த பாவம் வாசல்லே படுத்திருக்குமா. ஸோ அதுக்காக ஆண்டவர் உயிர்த்தெழல. நம்ம அந்த உலகத்துல ஒரு ஒழுக்கத்தோடு, ஒரு டிசிப்ளினோடு, ஒரு அன்போட, ஒரு மாண்போடு நம்ம இந்த உலகத்துல ஒளியாக வாழணும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்பதான் அவர் பட்ட கஷ்டத்துக்கு அது மகிழ்ச்சி தரும், பல ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, உலகம் முழுவதும் நற்செய்தியை பறைசாட்டுங்கள். நம்ம அவர் விட்டு சென்ற அந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் பறைசாட்டணும். அதுக்காக தான் தன் ரத்தத்தை சிந்தினார். உலகம் கடைசி எல்லை வரை போய் நற்செய்தியை பறைசாட்டுங்கன்னு சொன்னார். அதுதான் நம்ம செய்யணும். இன்னைக்கே நம்ம பரம தந்தையோட இன்னைக்கு பருத்தி பசிதான் இருக்காரு. மனம் மாறி ஆண்டதுக்காக நம்ம மரித்தார்ன்றதை உணர்ந்து மனம் மாறி நம்ம ஆண்டோடைய சீடத்தியாகவும் சீடராக வாழ்ந்து நற்செய்தி அறிவிக்க தான் நம்ம கடமை. நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டுப்பாடு பண்ண முடியாது. கல்லையில் அடக்கம் செய்கிறாரு, அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து போயிடுறாரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இதயம் ஒரு யாராலையும் எந்த ஆசையாலையும், எந்த மோகத்தாலையும், எந்த இச்சையாலையும் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது, கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்தில் இருக்கார், அவரு நம்ம உள்ளத்தில் இருக்கார். அவருக்காக தான் வாழணும். அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துனே இருக்கணும். எந்த ஒரு பொருளாசையோ இல்லை பெண் ஆசையோ இச்சையாலோ நம்மளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கண்ணரை வைத்து அவரு கட்டுப்பாடு இல்லாமல் வெடித்து உயிர்த்தெழுந்து மேலே பரம தந்தையிடம் போயிருக்காரு. அது மாதிரி நம்மளோட இதயத்தை ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கலாம். எதுவும் நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. அது மாதிரி தான் உலகத்துல வாழணும். ஓகேங்களா? அவர் எதுக்காக பிறந்தார், எதுக்காக மரித்தார், எதுக்காக உயிர்த்தெழுந்தார், எதுக்காக மீண்டும் வராருன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் இயேசுக்காக நம்ம வாழணும். அவர் பிறந்தது நமக்காக மட்டும் அல்ல, எல்லாருக்காக தான் பிறந்தார், எல்லாருக்காக தான் தன் ரத்தத்தை சிந்தினார். அதுல யோவான் நற்செய்தி அதிகாரம் 20:9, இயேசு உயிர்த்தெழுந்த வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நான் பரம தந்தையிடம் போன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் யாரும் புரிஞ்சுக்கலாமா? அதனால ஆண்டவர் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக நம்ம அந்த உலகத்துல ஒரு செழிப்பாக வாழணும், நல்ல எண்ணத்தோட வாழணும், அப்படிதான் இருந்தாங்க. அப்படி இந்த மகத்தால மரியாலாம் பாருங்க. மகத்தால மரியா ஆண்டவர்களை விசுவாசமா இருந்தாங்க. அந்த கல்லறைக்கு ஓடி போய் பார்த்தாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை தேடி போகணும். ஆண்டவர் தேடி போனாதான் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருடைய இயல்பு நம்மளுக்கு வரும், அவருடைய இதயம் நம்மளுக்கு கிடைக்கும். அவர் எப்படி இந்த உலகத்துல தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றினாரோ, நாமளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக இருந்தார் அப்படின்னு நம்மள அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொள்கைகளை ஏற்று நம்ம ஒழுக்கமாக இந்த உலகத்துல வாழணும். யோவான் நற்செய்தி 21:17, 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனி, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார்.
உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாமே தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாதது ஒன்றான்றார். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். நம்ம எது ஆண்டவருக்கு தெரியாது சொல்லி நம்ம பல தவறுகள் பண்ணிதான் இருக்கோம். யாரு அன்பா இருக்காங்க, யாரு சும்மா ஒரு பார்மாலிட்டிக்காக இருக்காங்க, யாரு உண்மையை அன்பை நேசிக்கிறாங்கன்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால பெரியவர் சரி, பிள்ளைகள் சரி, எல்லாமே ஆண்டவர் முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு அன்பு செய்யணும். அன்பு செய்யணும்னு சொல்றீங்களா கண்டி, அது எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்னா, அவருடைய கொள்கையை, அவருடைய சட்டத்திட்டங்களை நம்ம எடுத்து பிறருக்கு அறிவிக்கணும். அதன் மாதிரி இந்த உலகத்துல ஒழுக்கமாக நம்ம வாழணும், கீழ்ப்படிதலோடு வாழணும். அடுத்து திருத்துதல் பணி 1:8, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய கனிகளை நம்ம கொடுக்கணும். அவருடைய இதயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் எப்படி இந்த உலகத்துல எவ்வளவு பல புதுமைகள் செய்து வாழ்ந்து வந்தாரோ அது மாதிரி நம்மள இந்த உலகத்துல பிறருக்காக வாழணும், இரக்கம் உள்ளவனா வாழணும், தர்மம் செய்யணும், அவருடைய உள்ளத்தை பெற்று அது மாதிரி வாழணும். அப்படி இருந்தால் நம்ம பரிசுத்த ஆவியார் நமக்குள் வருவார். நம்மளும் பரிசுத்த ஆவியார் பெற்று உலகம் கடையெல்லை வரைக்கும் நம்ம நற்செய்தியை அறிவிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்ம நல்லா வானுக்காக ரத்தத்தை செந்தி தன் உயிரை கொடுத்து மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கே தந்தி பரம தந்தையோடு பந்தி பேசிக் கொண்டு இருக்கிறார். ஸோ அதுபோல நாமளும் பரிசுத்த ஆவியார் பெற்று உலகம் கடையெல்லை வரைக்கும் நம்ம நற்செய்தியை போல அறிவிக்கிறோம். நமக்குள்ளே நற்செய்தி சொல்றதை விட நம்ம உலகங்களோடு சென்று நற்செய்தி அறிவித்ததான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏசப்பா எப்படி ஒரு ஒழுக்கமாக அப்பா அம்மாவோட இருந்து தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றி கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்தாரோ, உன் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உன் சித்தம் தான் சொல்கிறார் ஆண்டவர். அவ்வளோ துன்புற்றாலும் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் சித்தத்தை பெரிய ஆக கடவுது அப்படின்னு சொல்லிதான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கு முதல்ல ஒழுக்கமாக வாழணும், உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். இந்த உலக சமுதாயத்தை நம்ம வாழறப்போ நம்ம மட்டும் நம்மளா வாழாமல் நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்து பெரிய ஒழுக்கமாக வாழ வைக்கணும். அதுதான் நம்ம நற்செய்தியாளர்களுடைய கடமை. அதனால் நம்ம உலகம் மட்டும் சென்று நற்செய்தி அறிவிப்போம். கடவுள் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.